ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா, இது வந்து எவ்வளோ மண்ணு இதுவா இருக்கு பாருங்க. நான் கெட்டு போயிடுச்சுன்னு நினச்சி விட்டுட்டேன். ஸோ எதுக்கும் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உடச்சி பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இன்னும் நல்லா இருக்குது இது வந்து. ஸோ வந்து நல்லா வாஷ் பண்ணால் இது வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா வேஸ்ட்டுன்னு நினச்சி எடுத்து போட்டுறாதீங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வாஷ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி முறுக்கி நீங்கள் வாஷ் பண்ணணும். இந்த மண் எல்லாமே அப்போ தான் வந்து க்ளீனாக வரும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி முறுக்குங்க. முறுக்கி நல்லா வாஷ் பண்ணுங்கள். இப்படி நல்லா வந்து இப்படி முறுக்கி நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எட்ஜ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா இருக்குது. இன்னும் வந்து 2 தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மண்ணே. ஸோ அதனால் இது வந்து இந்த தண்ணியை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம எட்ஜை மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிடும். ஸோ பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இது வந்து எல்லோவாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், எடுத்து போட்டுருங்க. ஏன்னா நம்ம பேபிக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அந்தந்த பார்ட்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா குழந்தைங்க கொடுக்கலாம். சின்ன சின்னதாக வந்து ஒன்றும் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து விசில் போட்டு இதை கொடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.